ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மண்டே. எங்கள் வீட்டோட லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன், மிக்சடு கீரை கூட்டு வச்சுருக்கேன், பருப்பு தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றி, அப்புறம் பருப்பு ரசம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் உர ஊற்றி வச்சு இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் ஃப்ரை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கொலன்னு இல்லாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு கத்திரிக்காவை நல்லா இந்த மாதிரி அரிஞ்சு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து அந்த அரிசி மாவு போடணும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. தனித்தனியாக வரத்துக்கு நல்லா போட்டு நல்லா வெந்து வந்தோடனே வந்துடும். அதுலேயே தண்ணியை தெளிக்கூடாது, ஊற்றவும் கூடாது. கடைசியாக இறக்கும் போது தேங்காய் வேணா போட்டுக்கலாம், இல்லாட்டின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள். வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.